ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரைங்க இது, அப்புறம் 1/2 லெமனோடைய ஜூஸ், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா திக்காக கலந்து வச்சுக்கோங்க. மறந்துடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சம் கெட்டியாக பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன், மறந்துட்டேன். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த பேட்டரில் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கையாலே கலந்து விட்டுட்டு 1/2 அன் ஹவர் இந்த மேரினேஷனை அப்படியே விட்டுருங்க. புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிட முடியலையேன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. இதுக்கு சிக்கனே தோற்று போயிடும். கரெக்டாக 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேண்டாம், ஏன்னா இது தண்ணி நிறையா விட்டுரும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எண்ணெய் காஞ்சதும் இதை பொரிச்சிடலாம். ஆல்ரெடி இந்த எண்ணெயில் நாங்கள் போண்டா சுட்டோம், அதனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. நம்ம காளான் இப்போவே லேசாக தண்ணி விட்டுருச்சு. ஸோ டக்கு டக்குன்னு பொரித்து எடுத்துடணும். டோட்டலாகவே குக் ஆகிறதுக்கு 5 நிமிஷம்தான் ஆகும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அப்படியே நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் உரியவே உரியாது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக மஷ்ரூம் 65 மஷ்ரூம் பக்கோடா எப்படி வேணால் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மௌனி மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.